Hello students, இப்போ நாம பார்க்க போகிறது 12th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.8 அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட்னு கொடுத்து ஒரு கான்செப்ட் கொடுத்து இஸ் ரியல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தமிழில் கொஸ்டின் இதை மெய் என காட்டுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நிறுவுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன அவங்க சொன்ன கான்செப்டை நம்ம ஆன்சராக ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சொல்யூஷன் கொடுத்துருக்கிற கொஸ்டினை இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. இசட்டோட வேல்யூ என்ன, 2 + i √3 whole power 10 plus 2 minus i √3 whole power 10. இதை டைரக்டாக ரியல்னா எனக்கு எப்போவுமே இந்த சாப்டரில் ரியல்னா என்ன, ஃபைனலாக ஒரு நம்பர் மட்டும் ஆன்சராக கிடைக்கணும் ஐ இல்லாமல். இதில் அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இசட் பார் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு எடுக்கிறோம். நம்ம இசட் பாரோட வேல்யூ எடுக்கிறோம். வர ஆன்சர் இசட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இட் இஸ் ரியல். அதே இசட் பார்னு எடுக்கிறப்ப மைனஸ் இசட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது இமேஜினரி. என்ன சொல்கிறேன்னு சம்மில் சொல்கிறப்ப பாருங்கள். இப்போது எனக்கு இசட் பார் தேவை, அதனால் எடுத்துக்கிறேன். இசட் பார் ஈக்குவல் டு என்ன, இசட் பாரோட வேல்யூ பார் 2 + i √3 whole power 10 plus 2 minus i √3 whole power 10. பார்னா என்ன, உள்ள இமேஜினரிக்கு மட்டும் சிம்பிள் மாற்றுங்க. அப்போது பார்லேருந்து வெளில எடுத்தால் 2 minus i √3 whole power 10. இது மாறாது, இமேஜினரிக்கு மட்டும்தானே சிம்பிள் மாறும். அப்போது 2 + i √3 whole power 10. நான் இசட்னு தானே ப்ரூஃப் பண்ணணும். இசட்டில் உள்ள மாதிரி ரெண்டுத்தையும் இடம் மாற்றி எழுதிக்கலாமா. என்ன, 2 + i √3 whole power 10 ப்ளஸ் இந்த அப்படியே இருக்கட்டும் 2 minus i √3 whole power 10. எனக்கு இசட் பாரை எடுக்கிறப்ப இசட்டே ஆன்சராக கிடைச்சிதா. therefore இசட் பார் ஈக்குவல் டு இசட், இட் இஸ் ரியல், hence proved. therefore it is real. இது ஒரு மெய் என நிரூபிக்கப்பட்டது. இது பாருங்க, அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பியூர்லி இமேஜினரி, ஆல்ரெடி ஷோ தட்னு கொடுத்துருந்தாங்க. முழுவதும் கற்பனை எண் என நிறுவுக. ஓகேவா, சால்வ் பண்ணலாமா. சம்க்கு போகிறதுக்கு முன்னாடி சம்க்கு போகலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, உள்ள கான்செப்டை மட்டும் எடுக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, 19 + 9i / 5 - 3. இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் எடுக்கிறேன். 19 + 9i / 5 - 3i. கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் இமேஜினரிக்கு மட்டும் சிம்பிள் மாற்றுவோமா. 5 + 3i / 5 + 3i ஈக்குவல் டு 19 × 5 என்ன கிடைக்கும் நமக்கு, 19 5 95. அடுத்து 19 × 3 என்ன கிடைக்கும் நமக்கு, ப்ளஸ் 19 × 3 57 57i. அடுத்து 9 5 45i. அடுத்து ப்ளஸ் 9 3 27i ஸ்கொயர்டு டிவைடட் பை 5 5 25 மைனஸ் 9i ஸ்கொயர்டு. ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. நம்ம ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், -1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 95 57 45 ஆட் பண்ணால் 2 ரிமைண்டர் 1 102i. ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ -1னா -27 மாறிடும். டிவைடட் பை 25 + 9 ஈக்குவல் டு 95ல் 27 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நமக்கு, 7 போயிடுச்சுன்னா 8 68. இது 6 68 68 ப்ளஸ் 102i டிவைடட் பை 25 + 9 என்ன கிடைக்கும் நமக்கு, 34. இப்போ ஈக்குவல் டு 68 + 102i டிவைடட் பை 34. இப்போ பாருங்கள், இதில் 34 ரெண்டுத்துலேயுமே கேன்சல் ஆகும். அதனால நான் பிரித்து எழுதிக்கிறேன், ரியல் தனியாக இமேஜினரி தனியாக. 68 டிவைடட் பை 34 ப்ளஸ் 102i டிவைடட் பை 34. 34 வச்சு கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே 1 2 டைம், இது என்ன கிடைக்கும் 3 டைம். அப்போ நான் ஃபைனல் ஆன்சர் என்ன எழுதலாம், 2 + 3i. இது ஓகேவா. அதுக்கு அடுத்து கொஸ்டினில் இன்னொரு பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, கொஸ்டினை பாருங்கள். இந்த டேர்ம் எடுத்துக்கலாமா, 8 + i டிவைடட் பை 1 + 2i. இதை எடுத்துக்கலாமா. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க,
8 plus I divided by 1 plus 2I. அதை எடுத்துக்கோங்க. 8 plus I divided by 1 plus 2I conjugate multiplication. 1 minus 2I divided by 1 minus 2I equal to 8 into 1 8 minus 8 2 sir 16I plus 1 into I minus 2I squared divided by 1 1 sir என்ன நமக்கு 1 minus 2 2 sir 4 I into I squared. I squared ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. I squared ஓட வேல்யூ என்ன மைனஸ் 1. அதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணா மைனஸ் 15I plus I squared ஓட வேல்யூ மைனஸ் 1 போட்டா 2 divided by 1 plus 4 equal to 8 உம் 2 ஆட் பண்ணா 10 minus 15I divided by 5 கேன்சல் ஆகும்ல இது ரெண்டுமே. அப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். பாருங்க ரியல் தனியாக இமேஜினரி தனியாக பிரிச்சுக்கோங்க. 10 divided by 5 மைனஸ் 15I divided by 5 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே 2 இங்கே 3. இப்போ கிடைச்ச ஆன்சர் என்ன? 2 மைனஸ் 3I. இப்போ கொஸ்டின் ஃபுல்லாகவே எழுதிக்கலாமா? கொஸ்டின் ஃபுல்லாக என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? 19 plus 9I divided by 5 minus 3I whole power 15 minus 8 plus I divided by 1 plus 2I whole power 15 equal to இதோட ஆன்சர் whole power 15 இல்லாமல் இதோட ஆன்சர் மட்டும் நான் என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா 2 plus 3Iன்னு கண்டுபிடிச்சிருந்தேன். 2 plus 3I whole power 15 அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இதோட ஆன்சர் ஃபுல்லாக என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 2 மைனஸ் 3I அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருந்தோம். இது எதோட வேல்யூ அப்படின்னா நமக்கு இசட்டோட வேல்யூ. இசட்டோட வேல்யூ என்ன? 2 plus 3I ஹோல் பவர் 15 மைனஸ் இசட் மைனஸ் 2 மைனஸ் 3I ஹோல் பவர் 15. நான் இமேஜினரியாக கொஸ்டினை மாற்றிட்டு போகணும். இமேஜினரிக்கான கான்செப்ட் என்ன? இசட் பார்னு எடுத்தால் மைனஸ் இசட் ஆன்சராக கிடைக்கணும். அப்போ இசட் பாரில் எடுத்துடலாமா? இசட் பார் ஈக்குவல் டு பார் 2 plus 3I ஹோல் பவர் 15 மைனஸ் 2 minus 3I ஹோல் பவர் 15. பார்லேருந்து வெளில எடுத்தா இமேஜினரிக்கு மட்டும் சிம்பிள் மாறுமா? 2 minus 3I whole power 15 minus 2 plus இமேஜினரிக்கு சிம்பிள் மாற்றி 3I whole power 15. இது ஓகே தானே? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, எனக்கு கொஸ்டின் படி ஃபர்ஸ்ட் ப்ளஸ் டேர்ம் இருக்குது, அடுத்து மைனஸ் டேர்ம் இருக்குது இசட்டோட வேல்யூ. அந்த மாதிரி இடம் மாற்றி எழுதிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது மைனஸ் இது இந்தாண்ட வந்துடும் மைனஸ் 2 plus 3I whole power 15. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா சிம்பிள் ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ப்ளஸ் 2 மைனஸ் 3I ஹோல் பவர் 15. இப்போவும் எனக்கு இசட்டுக்கு மேட்ச் ஆகலை, சிம்பிள் மாறுதா? அதனால நான் என்ன பண்ணுறேன்? மைனஸை காமனாக வெளில எடுத்தால் உள்ளார மைனஸை வெளில எடுக்கிறப்ப இந்த வெளில உள்ள சிம்பிள் மட்டும்தான் மாறும், உள்ள இமேஜினரிக்கான சிம்பிள் மாறாது. மைனஸ் 2 plus 3I ஹோல் பவர் 15 ப்ளஸ் மைனஸாக மாறுது. 2 minus 3I whole power 15. இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் இசட். இசட் பாரோட வேல்யூ மைனஸ் இசட்னு வந்துச்சுன்னா therefore it is imaginary.